தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். முக்கிய செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைஞ்சிருக்கிறாரு. ரமேஷ்குமார், ஒரு பக்கம் எப்படி தமிழகம் பட்ஜெட் தாக்கலுக்கு தயாராகுதோ அதே மாதிரி நாடாளுமன்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மழைக்கால கூட்டத்தொடருக்கு தயாராகுது. அதனுடைய ஒரு கூட்டமாக இதை பார்க்கலாமா? என்ன தகவல்? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் உள்ள சோனியா காந்தி இல்லத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் எப்போதுமே சோனியா காந்தி தான். அவருடைய தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை கொறடாவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான மாணிக்கம் தாக்கூர், ப. சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான தலைவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இன்னும் 2-3 நாட்களிலே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. வரும் திங்களன்று கூட இருக்கிறது. எப்போதுமே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற போது காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டம் கூடி ஆலோசனை செய்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் கூட்டத்தொடருக்கு முன்னதாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சம், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்ன மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுப்பது, எந்தெந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் முன்னெடுப்பது, இந்த கூட்டத்தொடருக்கான வியூகங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் என்ன, அரசு ஏதேனும் மசோதாக்களை கொண்டு வந்தால் அவற்றில் என்ன நிலைப்பாட்டை எடுப்பது, அதே போல எந்தெந்த முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதத்திற்கு உட்படுத்துவது ஆகியவை குறித்தெல்லாம் இந்த கூட்டத்திலே ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுருங்க சொல்வது என்றால் வியூகங்கள் மற்றும் செயல் திட்டங்களை வகுப்பதுதான் இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய மிக ஒரு முக்கியமான அம்சம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எதிர்வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் சில முக்கியமான விஷயங்களை எழுப்ப அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெண்ணெய் மீட்டக்கூடிய அளவுக்கு விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், கச்சா எண்ணெயினுடைய விலை அளவுக்கு அதிகமாக உயர்ந்திருப்பது, நீட் வினாத்தால் முன்கூட்டியே கசிந்தது, போட்டித் தேர்வுகளில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய இந்த முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்புவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது தவிர மத்திய அரசு கொண்டு வர உத்தேசித்துள்ள இந்த FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஃபண்ட், இது தொடர்பான விஷயங்களில் காங்கிரஸ் தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறது. அவற்றில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, மத்திய அரசு மீண்டும் தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்தால் அதனை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்ன நிலைப்பாட்டை எடுப்பது ஆகியவை குறித்தெல்லாம் இந்த கூட்டத்திலே ஆலோசித்து ஒரு முடிவெடுக்கப்பட இருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் காங்கிரஸ் என்ன முடிவுகளை எடுக்கிறதோ அதனை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்திலும் காங்கிரஸ் முன்னெடுப்பார்கள். நாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் கூட்டத்தில் எழுப்ப வேண்டும் என்று அவர்கள் முன்வைப்பார்கள். அதனை மற்ற கட்சிகள் ஏற்பதும் ஏற்காததும் மற்ற கூட்டணி கட்சிகளுடைய விருப்பம், தங்களுடைய கருத்தை அதன் மீது அவர்கள் பதிவு செய்வார்கள். இது ஒரு புறம் இருக்க, நாளை தினம் NDA கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த பல்வேறு முக்கியமான கட்சி தலைவர்களும் பங்கேற்று கூட்டத்தொடருக்கு வகுக்கப்பட வேண்டிய வியூகங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்து அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.